நல்லாவே இல்லை, பச்சடி மட்டும்தான் நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். சுட தண்ணியே ஒழுங்கா வைக்க தெரியாத நாங்கெல்லாம் சேர்ந்து தான் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல நம்ம சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். வண்டியை விட்டு இறங்கணும்னே என் பங்காளி 10 கிலோ கறி வேணும்பா இப்படி கேட்பான்னு நினைச்சா இருங்க பாயின்னு சொல்லிட்டு உச்சா இருந்துட்டு வரான். உச்சா இருந்துட்டு வர கேப்ல நாங்க சிக்கனை பேக் பண்ணிட்டு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கூகுள் அக்கா கிட்ட கேட்டுட்டு அதை போய் கடையில வாங்கிட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில தான் எங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு வெங்காயம் தக்காளி வாங்க மறந்துட்டோம். அதை கூகுள் அக்காவும் எங்க கிட்ட சொல்லுவோம். அதனால எங்க மேல தப்பு இல்ல, இது ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்ல சேரும். சோ அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய அடுப்பு ரெடி பண்றதுக்கு என் தம்பி கடப்பாரை எடுத்து டக்கு டக்குன்னு குத்தி போட என் பங்காளி அதை வாரி போடன்னு சொல்லி வேலை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி மசாலான்னு சொல்லி கறிக்கான எல்லா வேலைகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வட்டாவை தூக்கி அடுப்புல வச்சுட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கவனிக்கிறா மிஞ்சே போனா என்ன வெட்டுருவீங்களா? அப்புறம் அரக்க பறக்க எண்ணெய் ஊத்தி பட்ட லவங்க ஏலக்காய் வெங்காயம் இந்த களி போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொத்தமல்லி புதினா தழை கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது வானத்துல இருக்க கருப்பு மிளகு வாட்டர் சர்வீஸ் பண்ண வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா வட்டால இருக்க கறி இன்னுமே வேகாம இருந்ததால தீயை அதிகமா வச்சு சீக்கிரமா முடிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நாங்க வச்சு தீயில பிரியாணி அடியில தீஞ்சு போனதான் மிச்சம். பட் இருந்தாலும் எங்க முயற்சி நாங்க கைவிடாம ப்ரொசீஜர் படி கரம் மசாலா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா தயிர்னு சொல்லி போட்டு கலக்குன்னு கலக்கி அதை தீஞ்ச வாட வராத அளவுக்கு பண்ணிட்டோம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டோம். வேலை செஞ்சது என்னமோ நாங்க, ஆனா எல்லா வேலையும் அவர் தான் செஞ்ச மாதிரி போச பாத்தீங்களாங்க. அப்புறம் காத்து கண்ட மணிக்கு அடிச்சுக்கிட்டே இருந்ததால நாங்க போட்ட அடுப்புல இருக்க தீ ஆஃப் பண்றதுக்கு என் பங்காளி தண்ணி பிடிச்சிக்கிட்டு போய் ஊத்திக்கிட்டு இருந்தோம். அந்த காத்து மழையில பிரியாணியில அரிசி போட்டதை மட்டும் நாங்க வீடியோ எடுக்காம விட்டுட்டோம், கோச்சுக்காதீங்க. அப்புறம் நாங்க சிலிண்டரை செஞ்சு முடிச்சிட்டோம். வீட்டையும் பெருக்கிட்டு வாழையிலையும் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். அப்புறம் நாங்க செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களே மாத்தி கேட்டுக்கிட்டோம். நல்லாவே இல்லை, பச்சடி மட்டும்தான் நல்லா இருக்கு. ஆனா எல்லாரும் உண்மையை தான் சொன்னோம். அப்புறம் சாப்பிட்ட வாழையிலாம் சாக்காடையில போட்டுட்டு சமத்தா வந்து படுத்துறாங்க.